அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நீங்க உங்க ஜாதகத்தின் அடிப்படையில் உங்க குலதெய்வத்தை எப்படி நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை தான் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் எதுனே தெரியாம வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். நீங்களே உங்க குலதெய்வத்தை அறிஞ்சு நீங்கள் செயல்படலாம். அதுக்கு கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் அந்த கருத்தை தெரிந்து பயன்பெறுங்கள். மிக சிறப்பான எதிர்காலம் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு மனிதனுக்கும் மிக முக்கியம் குலதெய்வம். கருத்தில் கொள்ளுங்க. ஒவ்வொருவருக்கும் குலதெய்வம் என்பது மிகவும் முக்கியம். குலத்தை காக்கும் தெய்வம் குலதெய்வம். ஒவ்வொரு குலத்தவர்களுக்கும் தனித்தனி குலதெய்வம் இருக்கும். இதில் கருப்பன், ஐயனார், காளி, பரமேஸ்வரி, ராக்காயி, இருளன், முனீஸ்வரன், வீரன், நெளிவு, பாண்டி, பாவாடக்காரி, சேலக்காரி, முத்தையா, மருதகாளி, நுண்டிச்சாமி, ஏக கருப்பு, மருதல கருப்பு, ஆண்டி என்று ஏதாவது ஒரு தெய்வத்தை வணங்குவார்கள். சிலர் இறந்த தங்கள் முன்னோர்களை குல தெய்வமாக வணங்குவார்கள். குல தெய்வத்தின் முழு அனுகிரகமும் இருந்தால்தான் மற்ற தெய்வ துணைகள் நமக்கு கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. குல தெய்வம் என்பது நம்முடைய பெற்றோர்களைப் போல் செயல்படக்கூடியது. அவர்களிடம் நம் கஷ்டங்களையும் குறைபாடுகளையும் வேண்டுதல்களையும் உரிமைகளோடு கூறி வழிபடலாம். காரியமும் சித்தையாகும் என்று நடைமுறை உலகில் நிலவது கருத்தில் கொள்ளுங்க. அதே போல நடைமுறை உலகில் பிழைப்பை தேடி இடம் விட்டு இடம் மாறி, ஊர் விட்டு ஊர் மாறி, நாடு விட்டு நாடு மாறி செல்ல வேண்டிய கட்டாயம் பலருக்கு ஏற்பட்டு விடுகிறது. சிலர் அப்படி போன இடத்திலேயே நிரந்தரமாக வீடு, திருமணம் செய்து கொண்டு மனைவி மக்களுடன் வாழ்கின்றனர். காலப்போக்கில் பூர்வீக தொடர்பு விட்டு போகிறது அவர்களுக்கு. அவர்கள் தம் மனதுக்கு பிடித்த ஏதோ ஒரு இஷ்ட தெய்வத்தை வழிபட்டு வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் மற்றவர்களைப் போல குலதெய்வத்தை வழிபட ஆசை இருக்கும். ஆனால் குலதெய்வம் எது என்று தெரியாமல் அவங்களுக்கு போய்விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் ஜாதகத்தை கொண்டு ஆராய்ந்து குலதெய்வத்தை கண்டுபிடித்து கொள்ளலாம். கருத்தில் கொள்ளுங்க. அந்த விதியை தான் நான் சொல்ல போகிறேன். கருத்தில் கொள்ளுங்க. ஒரு ஜாதகத்தில் குலதெய்வத்தை பற்றி குறிப்பிடும் இடம் எது என்பதில் இருவிதமான கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, பூர்வ புண்ணியம் என்பது 5ஆம் இடம்தான். எனவே குலதெய்வம் பற்றி கூறுமிடம் 5ஆம் இடம் என்று ஒரு கருத்தும், 9ஆம் இடம் தன் குலதெய்வம் என்று மற்றொரு கருத்தும் நிலவுது. அதுதான் 5க்கு 5ஆம் இடமாக வருகிறது என்று மற்றொரு கருத்து நிலவிடுகிறது. கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 5ஆம் இடம் என்பது தந்தை வழி பாட்டன் பாட்டி வாழ்ந்த இடத்தை குறிக்கும். அதாவது குறிக்கும் குலம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல 9ஆம் இடம் என்பது தகப்பன் அவர் வாழும் இடம், அவருடைய குலத்தை குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. ஆக 5, 9 இரண்டுகளும் சரிதான் என்றாலும் பாட்டன் வழி தெய்வமாகவே முந்தியதாக இருப்பதால் 5ஆம் இடத்தையே குலதெய்வமாக நம்ம எடுத்துக்கொள்ளணும். கருத்தில் கொள்ளுங்க. குலதெய்வம் காணும் முயற்சியில் ஒரு ஜாதகர் முதலில் கவனிக்க வேண்டியது குலதெய்வம் ஆனா பெண்ணான்னு பார்க்கணும். கருத்தில் கொள்ளுங்க. இதற்கு பதில் காண்பது மிகவும் எளிது. 5ஆம் இடம் ஆண் வீடா பெண் வீடா என்பதை கவனிக்கணும். ஆண் வீடாக இருந்தால் ஆண் தெய்வம், பெண் வீடாக இருந்தால் பெண் தெய்வம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ மேசம் ஆண் வீடாக வரும், ரிஷமம் பெண் வீடாக வரும். அதே போல் மிதுனம் ஆண் வீடாக வரும், கடகம் பெண் வீடாக வரும். ஒன்றை விட்ட ஒரு ராசி அதே போல் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எளிதில் புரியும். கருத்தில் கொள்ளுங்க. மேசத்துலேருந்து மீனம் மட்டும் கணக்கு எடுத்துங்க. அது அடிப்படையிலேயே 5ஆம் இடம் உங்களுக்கு லான் போட்டிருக்க லக்கணம். அந்த இடத்துல இருந்து 5ஆம் இடம் எந்த ராசி வருது பாருங்க. அது ஆண் ராசிக்கா? இப்போ கடக ராசி வருதுன்னா அது பெண் ராசி, மேச ராசி வருதுன்னா 5ஆம் இடமா அது ஆண் ராசி. அது அடிப்படையிலே உங்கள் குலதெய்வம் அமையும். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை எளிதில் கண்டுபிடித்து விடலாம். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் ஆண் வீடாக இருந்தால் குலதெய்வம் ஆண், பெண் வீடாக இருந்தால் குலதெய்வம் பெண்.
என்று நீங்களே உறுதி செய்துள்ளலாம். அந்த 5ஆம் இட அதிபதி யாரோ அவர் தன்மையில்தான் குலதெய்வம் அமையும். அதே போல் 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகத்தின் தன்மையும் குலதெய்வம் அமையும். கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அது உங்களது குலதெய்வம். 5இல் கிரகம் இல்லை என்றால் 5ஆம் இட அதிபதி உங்கள் குலதெய்வம். இதில் 2, 3 கிரகங்கள் சம்பந்தப்பட்டால் 2, 3 தெய்வங்கள் கலந்து உங்களது குலதெய்வமாக இருக்கும். கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் இருக்கும் கிரகம் அல்லது 5ஆம் இட அதிபதி கருத்தில் கொள்ளுங்க. இப்போ எடுத்துக்காட்டு சொல்கிறேன், அது அடிப்படையிலே குலதெய்வம் அமையும். இப்போ 5ஆம் இடத்தில் ஒரு கிரகம் தான் சொல்கிறேன். இப்போ சூரியன் இருக்கிறான்னு வச்சுங்க, உங்களது குலதெய்வம் ஆண் தெய்வம். இப்போ சூரியனுக்கு அதிபதி சிவன் கருத்தில் கொள்ளுங்க. ஆனால் எல்லோருக்கும் குலதெய்வம் சிவனாக இருக்க முடியாது. அப்படியானால் சிவன் போன்று கையில் ஆயுதம் வைத்துள்ள சிறு தெய்வங்கள், சூரியன் காட்டை குறிக்க கிரகம் என்பதால் எனவே அது காட்டுக்குள் உள்ள தெய்வமாக இருக்கும். உங்கள் ஊரில் நீங்கள் உங்கள் பாட்டன் பாட்டி வாழ்ந்த இடத்தில் காட்டுக்குள் அந்த கோயில் பகல் வழிபாடில் சிறப்புடையதாக இருக்கும். உதாரணமாக கருப்புசாமி, முனீஸ்வரன் போன்ற எல்லை தெய்வங்களை நீங்கள் வணங்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் உங்கள் குலதெய்வமாக இருக்கும். இப்போ 5ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் இது பெண் தெய்வத்தை குறிக்கும், அம்பாளை குறிக்கும். பூர்ண சந்திரனாக இருந்தால் துர்கை அம்மனையும், தேய்பிரை சந்திரனாக இருந்தால் காளி மாரியம்மனையும், அதிக தேய்பிரை சந்திரனாக இருந்தால் ருத்திரன் சாமுண்டி ஆகிய தெய்வங்களையும் குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. நீங்கள் வணங்க வேண்டியது அவங்கள தான். அதே போல் 5ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் வழி கொடுக்கும் தெய்வம், கையில் ஆயுதம் உள்ள தெய்வம், உக்கிர பத்திரகாளி, சண்டிகை, வீரமுள்ள தெய்வம், அம்மன், முருகன் ஆகிய தெய்வங்களை குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இதில் உங்கள் ஊருக்குள்ள எந்த தெய்வம் இருக்குதுன்னு பார்த்து நீங்களே உங்கள் குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எல்லா தெய்வங்களும் உங்கள் ஊருக்குள்ளே இருக்காது, குறிப்பிட்ட தெய்வம் தான் இருக்கும். அதையே நீங்கள் எளிதில் உங்கள் குலதெய்வம் நீங்களே அறிஞ்சிக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதுதான் தாத்தன் பாட்டி வாழ்ந்த இடம். கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. அதே போல் இந்த 5ஆம் இடத்தில் புதனாக இருந்தால் ராமர் கோயில், கோபாலகிருஷ்ணன், விஷ்ணு, மீனாட்சி போன்ற தெய்வங்களை சொல்லலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதில் தான் உங்களுடைய குலதெய்வம் இருக்கும். அதே போல் 5ஆம் இடத்தில் குருவாக இருந்தால் விஷ்ணு, கோபுரம் உள்ள கோயில், வழிகாட்டி தெய்வங்கள், இதெல்லாம் குரு இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் அதுதான் உங்கள் குலதெய்வம். அதே போல் 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருந்தால் லட்சுமி, துர்கை, பத்திரகாளி, அன்னை புவனேஸ்வரி, மதுரகாளி போன்ற தெய்வங்களை சொல்லலாம். கருத்தில் கொள்ளுங்க. 5ஆம் இடத்தில் சனி இருந்தால் பலி கொடுக்க தெய்வம், கூரை இல்லாத தெய்வம், கருப்புசாமி, ஆஞ்சநேயர், பைரவர், முனீஸ்வரர் போன்ற காவல் தெய்வங்களை குறிக்கும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் நாக தேவதை, நாகம்மாள், புற்று உள்ள இடத்தில் உள்ள தெய்வங்கள் ஆகியவற்றை உங்கள் குலதெய்வமாக நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் துர்கை, கருமாரியம்மன் உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல் 5ஆம் இடத்தில் கேதுவாக இருந்தால் சாமுண்டி, நாக தேவதை போன்ற தெய்வங்கள் உங்களுக்கு குலதெய்வமாக வரும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. இது எளிதில் நீங்கள் கருத்துன்று பார்த்தால் மிக எளிதில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அறிஞ்சிக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு குலதெய்வம் எது தெரியாமல் இருக்கும். குலதெய்வத்தை அறிஞ்சிக்கிறது ஆர்வமாக இருப்பாங்க. அவங்களுக்கு வழிமுறைகள் தெரியாது. இப்போ சொன்ன அடிப்படையில் நீங்கள் ஆராய்ந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ள இந்த வழிமுறைகள் 100% உதவும். இது எங்கள் முன்னோர்கள் குறிப்பெடுத்து எழுதி வைத்திருக்கார்கள். நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் ஜாதக கட்டத்தில் உங்கள் தாத்தா பாட்டி வாழ்ந்த இடத்தில் ஊருக்குள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் இருக்கும். நீங்கள் கருத்தில் கொண்டு உங்கள் குலதெய்வத்தை மகிழ வைத்து ஆண்டவர்களால் மிக சிறப்பான பலனை பெற்று வாழ்க்கையில் அனைத்து மகிழ்ச்சியிலும் பெற்று வாழும்படி இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.